ம். ஸோ, ஓகே. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன் பிட்வீன்ல யாராவது வந்தாங்கன்னா, ஜாயின் பண்ணாங்கன்னா, டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா, ஆல்ரெடி 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அதனால ஸ்டார்ட் பண்றேன். ஸோ, நேத்து கிளாஸ் இல்லாததுனால, இன்னைக்கு வந்துட்டு 7 to 9 2 ஹவர்ஸா கிளாஸ். ஓகே. இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எனிவேஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, MongoDB. ஸோ MongoDBனா என்ன? இட்ஸ் அ டேட்டாபேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அத பத்தின ஒரு இன்ட்ரோ மாரி பார்த்துட்டு, அதோட இன்ஸ்டாலேஷன் எப்படி? அண்ட் தென் பேசிக் MongoDB ஆப்பரேஷன்ஸ் எப்படி பண்றது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆ ஓகே. ஸோ உங்களோட சஜஷன் தான் கேட்கிறேன். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஆல்ரெடி நான் MongoDB எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால, நான் அடுத்தடுத்து போறேன். இன் கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கிளியரா வேணும் அப்படின்னா, யாராவது இன்ஸ்டால் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா, அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்கன்னா, அப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. இன் கேஸ் உங்களுக்கு அது ஓகேனா அப்படி பண்ணலாம். இல்லன்னா நானே இன்ஸ்டாலேஷன் சொல்லவா? யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? சரி, ஓகே. ஓகே. அப்ப நானே சொல்றேன். ஓகே. எனி டவுட்ஸ் நான் இப்ப சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுநாள் கிளாஸ்ல வந்து கேட்டுருங்க. ஓகே. சோ இன்னைக்கும் நாளைக்கும் MongoDBனா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் போயிருவோம். டைரக்டா Node.js-யும் MongoDB-யும் கனெக்ட் பண்ணி, எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு போயிருவோம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு MongoDB வந்து இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தாங்கனாலும் உங்களை இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் MongoDBனா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டேட்டாபேஸ். ஓகே. ஸோ MongoDBங்கிறது ஒரு டேட்டாபேஸ். நம்ம MySQL டேட்டாபேஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? Node.js இஸ் அ பேக்எண்ட் சர்வர் கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்றதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ். பேக்எண்ட் சர்வரோட ஃப்ரண்ட் எண்ட கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற சர்வருக்கு இட்ஸ் அ கோடிங் லாங்குவேஜ் மாதிரி தான் Node.js. பட் MongoDB வந்து இட்ஸ் அ டிஃபரெண்ட். அது என்னது அப்படின்னா, அது ஒரு டேட்டாபேஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டேட்டாஸ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. எத பத்தின டேட்டாஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நம்ம ப்ராடக்ட்ஸோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அதுவும் என்ன பண்ணுவோம்? ஒரு டேட்டாபேஸ் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூசர் வந்து அவங்க ரெக்வெஸ்ட் குடுக்க, நம்ம பேக் எண்ட் நம்ம Node.js வச்சு ஒரு பேக் எண்ட் கோட் எழுதி வச்சிருப்போம்ல, அந்த கோட் என்ன பண்ணும்? டேட்டாபேஸ்ல போயிட்டு ரெக்வெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி டேட்டாஸ் எடுத்துட்டு வந்து யூசர் கிட்ட காமிக்கும். சோ அப்ப நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு பிளேஸ் வேணும். அந்த டேட்டாபேஸ் தான் நம்ம நெறைய டேட்டாபேஸஸ் இருக்கு. MongoDB தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. MySQL டேட்டாபேஸ் இருக்கு. MongoDB இருக்கு. சோ 2 டேட்டாபேஸுமே யூஸ் பண்ணலாம். பட் ஏன் MongoDB இப்போ யூஸ் பண்றாங்க அப்படின்னா, MongoDB ஈஸி. ஓகே. இது அளவுக்கு கஷ்டம் கிடையாது. MySQL அளவுக்கு. ஐ மீன் கஷ்டம்னு இல்ல. பட் MySQL-ஓட கம்பேர் பண்ணும்போது MongoDB கொஞ்சம் ஈஸி. அதே டைம்ல இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர் உள்ளதுதான் MongoDB. இப்ப ரீசன்ட் டேஸ்ல எல்லாருமே டேட்டாபேஸஸ்க்கு MongoDB தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. நம்ம மெர்ஜ் ஸ்டாக்ன்னு எடுத்துக்கிட்டாலே MySQL வச்சும் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் MongoDB தான் லாட் ஆஃப் பிளேசஸ்ல யூஸ் பண்றது. ஸோ கரண்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறது MongoDB தான். ஸோ MongoDB எப்படி இருக்காது அப்படின்னா, MySQL எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க MySQL படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். MySQL எப்படி இருக்கும்? யாராவது சொல்லலாமா? ஒரு டேட்டாபேஸ் நீங்க MySQL-ல கிரியேட் பண்றீங்கன்னா, அத நீங்க இப்ப டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கிறீங்க அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ் எப்படி இருக்கும் MySQL-ல? MySQL தெரியும் தானே? பார்த்திருப்பீங்க தானே? ரன் பண்ணி பார்த்திருப்பீங்க தானே? அவுட்புட்லாம் பார்த்திருப்பீங்க தானே?
டேபிள்ஸ்ல இருக்கும். இப்ப நீங்க என்ன டேட்டாஸ் என்டர் பண்ணாலும் அது எப்படி ஷோ ஆகும்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல டேபிள்ஸ்ல ஷோ ஆகும். ஓகேவா? MySQL. ஓகே. உங்களுக்கு MySQL தெரியுமா? MySQL எப்படி ஷோ ஆகும்னு தெரியும்னா தம்ஸ் அப் போடுங்க. இல்லைன்னா டவுன் தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. சோ என்னன்னா MySQL கரெக்ட் உங்களுக்கு தெரியும்னா நீங்க பாத்துருப்பீங்க அப்படிதானே? சோ MySQL எப்படி இருக்கும்னா எல்லாமே டேபிள்ஸா இருக்கும். நம்ம வந்து ஒரு டேட்டாவை என்டர் பண்ணிட்டு இப்ப நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேட்டாவை என்டர் பண்றேன். அவங்களோட நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நான் அதை டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கும்போது நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன்? டிஇஎஸ்சி டிஸ்கிரைப் அதுக்கப்புறம் அந்த டேபிளோட நேம் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது டேபிளா ஷோ பண்ணும். ஸோ டேபிள்ல நமக்கு டேட்டாஸ் எல்லாமே ஷோ பண்ணும். அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்டரா இருக்கும். பட் வந்துட்டு MongoDB வந்துட்டு அந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. MongoDB வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா wait a minute. அது வந்து ஒரு ரிலேஷனல் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னா MySQL, SQL எல்லாமே ரிலேஷனல் டேட்டாபேஸஸா இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுல உள்ள டேட்டாஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். ஓகே, அந்த மாதிரிதான் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரிலேஷனல் டேட்டானா அப்படிதான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். டிஃப்ரெண்ட் சம்மந்தமே இல்லாததை நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஒரு டேபிள்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கும். அதுல நம்ம எதெல்லாம் ரிலேட்டட் டேட்டாஸோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் MongoDBல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் நிறைய கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க வந்து MySQL என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டேபிள்ஸா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒரு டேபிள்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல அவங்களோட ஃபீஸ் டீடைல்ஸ்லாம் நான் தனியா இன்னொரு டேபிள்ல என்டர் பண்றேன். அப்புறம் அவங்களோட அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ்லாம் ஒரு டேபிள்ல என்டர் பண்றேன் அப்படின்னா நீங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி அது ரிலேட்டடான டேட்டாபேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபீஸ் டீடைல்ஸ் டேட்டாஸ்க்கு வரணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ரேண்டமா உங்களால இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணும்போதே பார்த்து சேஃப்டியா இன்சர்ட் பண்ணணும். ஆனா MongoDBல அப்படி இல்ல. நம்ம டாக்குமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்ம வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபீஸ் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அட்டெண்டன்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டேட்டாஸை எடுக்கும் போது கரெக்டா எடுத்துக்கலாம். அதுக்குன்னு சில கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டா எடுத்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அண்ட் தென் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். நீங்க MongoDBல என்டர் பண்றீங்க அப்படின்னா அதுல இன்சர்ட் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். இட்ஸ் சிமிலர் டு ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஃபீல்டு நேம் அண்ட் தென் அதுக்கு ஒரு வேல்யூ. அடுத்து ஒரு ஃபீல்டு நேம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் MongoDBயோட அந்த டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஓகே, சோ நீங்க டேட்டாஸ் என்டர் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் என்டர் பண்ணுவீங்க. அதுல வேற மாதிரி என்டர் பண்ணுவீங்க MySQL. பட் இங்க வந்து நீங்க இந்த மாதிரி தான் என்டர் பண்ணணும். சோ நீங்க டேட்டாபேஸ்ல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு லோக்கல் அண்ட் தென் கிளவுட் டேட்டாபேஸ். சோ நீங்க MongoDB என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணும்போது லோக்கலாவும் இன்ஸ்டால் பண்ணலாம். கிளவுட் ஃபார்ம்ல இன்ஸ்டால் பண்ணலாம். லோக்கல் அப்படின்னா எப்படின்னா உங்களோட சிஸ்டமுக்குன்னு இப்ப நீங்க உங்களோட சிஸ்டம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி ஒரு சர்வரை நீங்க வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அத நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அண்ட் தென் அப்கிரேட் இதெல்லாம் பண்ணணும். இது போக MongoDBல வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடைக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் யாருனாலும் ஃப்ரீயா யாருனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி சர்வரும் கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஹார்ட்வேர்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம இந்த கோர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா MongoDB அட்லாஸ் யூஸ் பண்ண போறோம். சோ அது வந்து ஒரு கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். கிளவுட் பேஸ் அப்படின்னா எப்படின்னா ஆஹ் இது வந்துட்டு நம்மளே ஒரு ஹார்ட்வேருக்கு ஒரு லோக்கலா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி கிளவுட் பேஸ்ட் டேட்டா MongoDB வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்மை டவுன்லோட் பண்றது ரொம்ப ஈஸியரா இருக்கும்.
சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டேட்டாவ எங்க இருந்துனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பொதுவாவே கிளவுட் சர்வீசஸ்னாலே அப்படிதானே. இப்ப நம்ம எங்க டிரைவ்லாம் யூஸ் பண்றோம் தெரியுமா? அதெல்லாம் நம்மளுக்கு என்னது ஒரு கிளவுட் பேஸ்டு சர்வீசஸ் தான். என்னோட டிரைவ நான் இப்ப ஆக்சஸ் பண்ணா, ஜஸ்ட் என்னோட மெயில் ஐடி மட்டும் தெரிஞ்சா போதும். நான் எந்த சிஸ்டம்ல இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா, அ அது கிளவுடா இல்ல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? என்னோட சிஸ்டம்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சோ அப்ப அது என்னது கஷ்டமா இருக்குமா? அந்த மாதிரி தான் இந்த டேட்டாபேஸும். சோ நீங்க MongoDB லோக்கல் டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க சிஸ்டம்ல அந்த சர்வர ஏத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா, திருப்பி வந்து அந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணா என்ன பண்ண முடியும்? என்னோட சிஸ்டம்ல இருந்து யூஸ் பண்ணா மட்டும் தான் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே நான் கிளவுட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த MongoDBய அதோட அந்த கனெக்ஷன் லிங்க் மட்டும் இருந்தா போதும். நான் என்ன பண்ணிக்கலாம்? எங்க இருந்துனாலும் அந்த டேட்டாவ நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சோ அதுதான் MongoDB கிளவுடுக்கும், லோக்கலுக்கும் உள்ள வித்தியாசம். சோ லோக்கல்னா நம்ம சிஸ்டம்ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது. கிளவுட்னா எந்த சிஸ்டம்லனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இங்க வந்து MongoDB அட்லாஸ் யூஸ் பண்ணி கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்மா தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. சோ நம்ம இப்போ இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்க்குள்ளலாம் போயிரலாமா? ஓகே. இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க போகணும் அப்டின்னா, MongoDB ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும்ல. சோ ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் MongoDB அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே. சோ இந்த சர்வர் டவுன்லோடுன்னு இருக்கா? இங்க உள்ள போனீங்க அப்படின்னா, சோ இங்க வந்து உங்களுக்கு வெர்ஷன் குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு கரண்டா என்ன வெர்ஷன், அப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் குடுத்திருப்பாங்க. ஓகே. சோ இதுல நீங்க ஒரு வேள விண்டோஸ் தவிர வேற யாராவது மேக் அந்த மாரி யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் விண்டோஸ் தான் நான் யூஸ் பண்றதுனால அத அப்படியே வச்சிருக்கேன். வெர்ஷன்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். பேக்கேஜும் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டவுன்லோட மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இங்க வந்து டவுன்லோட் ஆகுது. ஓகே. சோ இது கொஞ்சம் டவுன்லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகும். ஓகேவா? சோ டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஓப்பன் ஆகும்னா, செட்டப் ஓப்பன் ஆகும். செட்டப் மீன்ஸ் நம்ம Node.js பண்ணும்போது நமக்கு செட்டப் ஓப்பன் ஆச்சுல்ல. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்ன்னு குடுத்தோம்ல. அந்த மாதிரி எல்லாத்துலயும் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆ நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகே. இல்லன்னா உங்களுக்கு டீப்பா பார்க்கணும். ஏன்னா இங்க டவுன்லோட் ஆக, இன்ஸ்டால் ஆக டைம் ஆகும்னு நெனைக்கிறேன். குடுக்குறேன். செட்டப்ல நீங்க வந்து நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. கடைசியா ஃபினிஷ்ன்னு கேக்கும். அப்ப நீங்க ஃபினிஷ் குடுத்துக்கோங்க. அதுல என்ன ஆகும்னா, அதுவே MongoDB காம்பஸையும் இன்ஸ்டால் பண்ணிரும். ஓகேவா? MongoDB காம்பஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒண்ணும் இல்ல. இங்க போயிட்டு நான் வந்து MongoDBன்னு அடிச்சேன். டவுன்லோட் MongoDBன்னு அடிச்சேன். சோ நீங்க அதுல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. செகண்ட் லிங்க்லாம் போயிடாதீங்க. MongoDB கம்யூனிட்டி சர்வர் இத மட்டும் கிளிக் பண்ணிட்டு, அண்ட் தென் இந்த கீழ வந்து இங்க டவுன்லோட் குடுத்துருங்க. ஓகேவா? சோ டவுன்லோட் குடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இது டவுன்லோட் ஆயி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு Node.jsல செட்டப் ஓப்பன் ஆச்சுல்ல, அதே மாரி செட்டப் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. அதுல எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்புறம் வந்துட்டு ஃபைனலா ஃபினிஷ் குடுத்தீங்க அப்டின்னா, அது ஃபினிஷ் ஆயிரும். ஓகே. சோ அதுக்கப்புறம் அதுலயே நம்மளுக்கு வந்து MongoDB காம்பஸும் இன்ஸ்டால் ஆயிரும். சோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, MongoDB காம்பஸ நீங்க ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கதுனால எனக்கு MongoDB காம்பஸ் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. அத நான் எப்படி இருக்கும்னு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கும். MongoDB காம்பஸ் இருக்கும். சோ நீங்க இங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான இத கிரியேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த இதுக்குள்ள வரமாட்டோம். ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ன்னு போகும்போது தான் இதுக்குள்ள கிரியேட் பண்ணுவோம். சோ இது முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ அட்லாஸ் வந்து ஐ மீன் சாரி MongoDB ஷெல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணணும். MongoDB ஷெல்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படின்னா, இது வந்துட்டு MongoDB காம்பஸ்ட். ஓகே. சோ காம்பஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் நீங்க போறீங்க. நார்மலா இது இன்ஸ்டால் பண்றீங்க. செட்டப் குடுக்குறீங்க. செட்டப்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு MongoDB காம்பஸ் அந்த இது ஓப்பன் ஆகிரும். சோ அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளதான். அவ்வளதான் MongoDB காம்பஸ்க்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, MongoDB ஷெல்ல இன்ஸ்டால் பண்ண போறோம்.
MongoDB ஷெல் டவுன்லோட்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்க போயிட்டு MongoDB ஷெல் டவுன்லோட் இருக்கா? ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா டவுன்லோட் பண்றீங்க. இது கொஞ்சம் கம்மியா தான் டவுன்லோட் ஆகும். சீக்கிரம் டவுன்லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட ஃபைல்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா டவுன்லோட்ல இங்கேருந்து போயிட்டு நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க எதுக்குள்ள இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்க சும்மா எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துறாதீங்க. நீங்க போயிட்டு உங்களோட MongoDB எங்க சேவ் ஆயிருக்கோ அதுல போயிட்டு நீங்க பார்க்கணும். ஸோ நான் இப்போ என்னோட MongoDB வந்துட்டு சி டிரைவ்ல சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நாங்க போயிட்டு சி டிரைவ்ல என்னோட MongoDB எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளதான் நான் போயிட்டு போடணும். அதர்வைஸ் என்னோட சி டிரைவ்ல எங்க இருக்கு இன்டர்நெட். சோ நீங்க வந்து உங்களோட ஃபைல்ல எங்க MongoDB இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? சோ உங்களோட MongoDB ஃபைல் எங்க இருக்கோ அத ஓபன் பண்ணி அதுக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட MongoDB நீங்க எதுல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைல ஓபன் பண்ணி அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? உங்க MongoDB ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? அதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் a minute. எப்படியும் சி டிரைவ்க்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? முன்னாடி இன்ஸ்டால் பண்ணதுனால என்னோட ஃபைல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க இருக்கு. இங்க வந்து இங்க MongoDB இருக்குல்ல, இந்த ஃபைல செலக்ட் பண்ணி அதுக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்குள்ள செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஷோ ஆகும்னா, ஓகே, இங்க போயிட்டு அதுக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப போயிட்டு இங்க வந்து உங்களுக்கு இந்த இது கிடைக்குதா? சோ இந்த இதை என்ன பண்றீங்கன்னா ஆஹ் இது நான் உள்ள பண்ணிருக்கேன். சோ இந்த இந்த பாத் இருக்குல்ல, இந்த பாத்தை காப்பி பண்ணி போடணும். சோ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த MongoDB ஷெல்ல போய் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணிட்டு அது வந்து ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆயிருந்துச்சு. சோ அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்தேன். கொடுத்துட்டு நீங்க எதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட MongoDB ஃபைல நீங்க எதுல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நம்ம MongoDB காம்பஸ்னு ஒன்னு இன்ஸ்டால் பண்ணோமா, அத நம்ம வந்து இந்த செட்டப்ல நெக்ஸ்ட் குடுத்து ஒரு பாத்ல சேவ் பண்ணி வச்சிருப்போம். சோ அந்த பாத் எங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களோட MongoDB ஃபைல ஓபன் பண்ணி அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி அந்த ஃபைலுக்குள்ள ஆல்ரெடி சர்வர்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள உங்களோட இந்த இதுவும் சேவ் ஆயிரும். சோ நான் இப்ப போயிட்டு இத நான் கிளிக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல போயிட்டு பின்ன கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ மேல வந்துட்டு போயிட்டு
இப்படி கிளிக் பண்ணீங்கனாலே இந்த பாத் வந்துரும். சோ இந்த பாத்த ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணிட்டு, என்ன பண்றீங்கன்னா, நீங்க என்விரான்மென்டல் வேரியபிள் செட்டப் பண்ணணும். சோ அதுக்கு இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் த சிஸ்டம் என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ் இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து அதுல போயிட்டு என்விரான்மென்டல் வேரியபிள்ஸ் அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல போயிட்டு பாத் ஓகேவா? சோ பாத்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த பின்னுன்னு அந்த காப்பி பாத் வச்சிருக்கீங்கல்ல, அத நியூ குடுத்துட்டு அந்த பாத்த இங்க இந்த பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாத்தீங்களா? இந்த சி ப்ரோகிராம், MongoDB, சர்வர் 7.0 பின்னுன்னு இருக்கா? சோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா, இந்த பாத்த போய் கிளிக் பண்ணிட்டு நியூவ குடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு கண்ட்ரோல் வி குடுத்து ஓகே, ஓகே, ஓகேன்னு குடுத்தீங்கன்னா முடிஞ்சிரும். இங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் வி அப்படின்னு குடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, ஓகே, ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் MongoDB ஷெல். சோ இத முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம செக் பண்ணணும். நம்மளோட MongoDB வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு இங்க போயிட்டு mongoose அப்படின்னு டைப் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இத டைப் பண்ணீங்க mongoose டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட வெர்ஷன் கனெக்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி வரணும். சோ இப்படி வந்துட்டுனாலே உங்களோட இது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே. சோ இதான் MongoDB ஷெல் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம பார்த்து என்விரான்மென்டல் வேரியபிள்ஸ்லாம் கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் இந்த மாரி டைப் பண்ணும்போது இந்த மாரி கனெக்டட்ன்னு வரும். சோ நான் அகைன் ஒரு டைம் எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்றேன். இப்ப நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், MongoDB காம்பஸ் வந்துட்டு அ இது பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். சோ அதுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, MongoDB ஆ டவுன்லோட் அப்படின்னு அடிக்கணும். வெறும்னா MongoDB டவுன்லோட்ன்னு அடிச்சுட்டு, MongoDB கம்யூனிட்டி சர்வருக்குள்ள போயிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, இந்த இத MongoDB இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காம்பஸ டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே. சோ இத டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோடது டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் செட்டப் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துட்டு பினிஷ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட MongoDB காம்பஸ் டவுன்லோட் ஆயிரும். அடுத்து MongoDB ஷெல் டவுன்லோட் பண்றதுக்கு MongoDB ஷெல் அப்படின்னு அடிச்சீங்க அப்படின்னா, சோ காம்பஸ் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க எல்லாமே பினிஷ் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சோ அத பாத்துக்கோங்க. அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனோனே வெல்கம் டூ அ MongoDB காம்பஸ்ன்னு குடுத்து கனெக்ட்ன்னு ஏதாவது கேட்டுச்சுன்னா, கனெக்ட்ன்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து என்னது அப்டின்னா, MongoDB ஷெல் டவுன்லோட். அதுக்கு என்ன பண்ணணும், MongoDB ஷெல் டவுன்லோட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. அங்க போயிட்டு MongoDB ஷெல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. MongoDB ஷெல் டவுன்லோட் இருக்கணும். அததான் டவுன்லோட் பண்ணணும். வேற எதையும் டவுன்லோட் பண்ணிறாதீங்க. அது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, ஜிப் ஃபார்மேட்ல தான் இருக்கும். பரவால்ல. அத டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த மாதிரி ஜிப் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகும். சோ அத நீங்க டவுன்லோட்ஸ்குள்ள போயிட்டு, இந்த மாரி உங்களோட டவுன்லோட்ஸ்குள்ள போயிட்டீங்க அப்டின்னா, அந்த ஜிப் ஃபார்மேட்ல உள்ளது இருக்கும். ஓகே. சோ இந்த மாரி ஜிப் ஃபார்மேட்ல இருக்கும். சோ நம்ம அத எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்டின்னா, அது இந்த மாதிரி எதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்டின்னு கேக்கும். நீங்க போயிட்டு இதுல இப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிறக்கூடாது. ப்ரௌஸ் பண்ணிட்டு உங்களோட MongoDB அ காம்பஸ நீங்க எங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ, சர்ச் பண்ணீங்கன்னா சி டிரைவ்க்குள்ள தான் இருக்கும் பெரும்பாலும். சோ அதுல போயிட்டு எனக்கு வந்து ப்ரோகிராம் ஃபைல்ஸ்க்குள்ள கிடந்தது. உங்களுக்கு ப்ரோகிராம் ஃபைல்ஸ்ல கிடக்கலாம். இல்லன்னா வேற எங்கேயாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்குள்ள போயிட்டு அந்த ஃபோல்டர செலக்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் அந்த MongoDB ஃபோல்டர செலக்ட் பண்ணிட்டு, செலக்ட் ஃபோல்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, அதுல இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா, ஆ அந்த 100% கம்ப்ளீட் ஆன உடனே இந்த ஃபைல் இங்க ஷோ ஆகும். சோ இத கிளிக் பண்ணிட்டு, பின்ன கிளிக் பண்ணிட்டு, இந்த பாத்த ஜஸ்ட் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு
என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு நீங்க இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ கொடுத்தீங்க அப்படின்னா, இங்க போயிட்டு சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பாத்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு, அதுல போயிட்டு நியூவ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஒரு பேஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இங்க வந்து உங்களோட லிங்க பேஸ்ட் பண்ணிட்டு, ஓகே, ஓகே, ஓகே. 3 ஓகேஸ் குடுத்துட்டீங்கன்னா, அவ்வளவுதான். பேஸ்ட் ஆயிரும். லாஸ்ட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா, செக் பண்றீங்க. உங்களோடது கரெக்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு, நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ட ஓப்பன் பண்ணி, ஓகே, கமாண்ட் ப்ராம்ப்ட்ட ஓப்பன் பண்ணி, இந்த மாதிரி ம மங்கூஸ் இத குடுத்தீங்கன்னா, இந்த மாரி கனெக்டட் அப்படின்னு வரணும். ஓகே. MongoDB ஷெல் கனெக்டட்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷோ ஆச்சு அப்படின்னா, உங்களோட ஷெல் வந்து சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளவுதான். இந்த மெத்தட் வந்துட்டு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அகைன் எதையாவது ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணணுமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எவ்ரிஒன்? இல்ல ஏதாவது ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் பண்றேன். இன்டராக்ட் பண்ணுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேனா ஓகே, கான்செப்ட் சிம்பிள். ஓகே. ஓகே. சரி. இப்ப நம்ம வந்துட்டு ஃபைனலா நம்மளோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி அதை இன்சர்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் மங்கோடிபினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சோ கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் அகைன் சொல்றேன். மங்கோடிபி இஸ் a டேட்டாபேஸ். ஓகேவா? மங்கோடிபிங்கிறது MySQL மாதிரியே ஒரு டேட்டாபேஸ். சோ நம்ம ஏன் மங்கோடிபி யூஸ் பண்றோம் அப்படின்னா, மங்கோடிபி வந்து MySQL விட கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஏன்னா MySQL ல வந்து நம்ம எல்லாமே டேபிள் ஃபார்மேட்ஸ்ல வச்சிருப்போம். சோ நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபாலோ பண்ணணும். நம்ம இப்ப டேட்டாஸ் என்டர் பண்றோம் அப்படின்னா, ஒரு டேபிள்ல டேட்டாஸ் என்டர் பண்றோம்னா, அந்த டேபிள் ரிலேட்டடான டேட்டாஸ தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் பண்ணணும். நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. டேட்டாஸ் என்டர் பண்ணும்போது. ரேண்டமா நம்மளால என்டர் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர ஃபாலோ பண்ணி அதுல தான் என்டர் பண்ணணும். உங்களுக்கு நெறைய எரர்ஸ் வரும். அப்படிதானே MySQL ல நீங்க டேட்டாஸ் என்டர் பண்றப்போ, ஒரு டேபிள்ல தப்பா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி எரர் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. MongoDBல இட்ஸ் a நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ நம்ம என்டர் பண்ற டேட்டாபேஸ் வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நம்ம ரேண்டமா கூட இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதனால நமக்கு என்னது ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் நெறையாவே இருக்கும். அதே மாதிரி இப்போ மாடர்ன் டெக்னாலஜிஸ்ல எல்லாத்துலயுமே MongoDB தான் யூஸ் பண்றாங்க. ஸோ MongoDBயோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். நீங்க MySQLன்னா டேபிள் ஃபார்மேட்ல நம்மளோட டேட்டாஸ். பட் இங்க இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். இட்ஸ் சிமிலர் டு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். சோ ஒரு நேமு, அதுக்கு ஒரு வேல்யூ. அடுத்து ஒரு நேம், அதுக்கு ஒரு வேல்யூ. இந்த மாதிரி இருக்கும். கர்லி பிரேசஸோட என்க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இவ்வளவுதான் MongoDBயோட இன்ட்ரோடக்ஷன். சோ இதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா கலெக்ஷன். இது ஒரு கலெக்ஷன் அப்படின்னா, இதே மாதிரி எனக்கு வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா, அதை எப்படி கிரியேட் பண்றது? அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பார்க்க போறோம். சோ ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம இந்த MongoDB கார்பஸ்குள்ளேயே போவோம். இப்போதைக்கு நம்ம ஏன் MongoDB ஷெல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் ஆப்பரேஷன்ஸ ரன் பண்ணி பார்க்கறதுக்கு தான் MongoDB ஷெல். ஓகேவா? சோ ஷெல்ல நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப நம்ம எப்படி அத யூஸ் பண்றது? அதுல எப்படி டேட்டாபேஸ கிரியேட் பண்றது? எப்படி நம்ம அதுல இன்சர்ட் பண்றதுங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க MongoDB ஷெல்ல இந்த மாரி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம், நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ கனெக்ட் பண்ண போறீங்க. அப்படின்னா, நம்ம அதுல என்ன பண்ணுவோம்னா, டேட்டாபேஸ நம்ம கிரியேட் பண்ணுவோம். இங்க என்ன பண்றீங்கன்னா, சிம்பிளா ஒரு கமாண்ட் யூஸ்ன்னு போட்டுட்டு, என்ன டேட்டாபேஸ் நீங்க கிரியேட் பண்ண போறீங்களோ, அதோட நேம நீங்க மென்ஷன் பண்ணா போதும். இன்கேஸ் நீங்க அந்த டேட்டாபேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இல்ல. இப்போ நீங்க ஆல்ரெடி MongoDB காம்பஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த டேட்டாபேஸையும் இங்க யூஸ் பண்ணலாம். நம்ம இப்ப இதுவரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணல. இனிமேல் தான் நம்ம டேட்டாபேஸே கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் யூஸ்ன்னு போட்டுட்டு MongoDB. நீங்க கேட்கலாம் யூஸ்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும்ல அப்படின்னு. சோ நீங்க MongoDB பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வைக்காமலே ஒரு டேட்டாபேஸ யூஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுவே கிரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? சோ அதனால நான் இங்க யூஸ்
பிளாக் டிபி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து என்னோட டேட்டாபேஸோட நேம். இது வந்து இந்த யூஸ்ங்கிறது ஒரு கமாண்ட். ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி என்னோட டேட்டாபேஸை கொடுத்துட்டேன். இப்போ டேட்டாபேஸ்க்குள்ள ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெஸ்ட்னு இருந்துச்சா, இப்போ பிளாக் டிபி. ஸோ நான் இப்போ என்னோட என்ன என்ன டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கு, பிளாக் டிபிங்கிற நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கலெக்ஷன்ஸை இன்செர்ட் பண்ணணும். ஸோ கலெக்ஷன்ஸை இன்செர்ட் பண்றதுக்கு 2 வேஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு வே என்னது அப்படின்னா கிரியேட் கலெக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. இந்த மெத்தடை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம், கிரியேட் கலெக்ஷன். ஸோ இட்ஸ் ஓல்டு மெத்தட், அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்துட்டு இன்செர்ட் ஒன்னே யூஸ் பண்ணலாம். இன்செர்ட் ஒன்னே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு மெத்தட்ஸ்லயும் கலெக்ஷன்ஸை இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, பிளாகுக்கு ஒரு போஸ்ட் அந்த கலெக்ஷன்ஸ் தான் கிரியேட் பண்ண போறேன். சோ அத நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, டிபி டாட் போஸ்ட்ங்கிறது கலெக்ஷன்ஸ். அந்த போஸ்ட்டுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ கிரியேட் பண்ண போறேன். நம்ம ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இதே மாதிரி நெறைய போஸ்ட்டுக்கு நெறைய கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். சோ அதுல கேட்டகரி அண்ட் தென் லைக்ஸ் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. சரி, ஓகே. சோ நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு இததான் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் டாட், இதுல நிறைய மெத்தட் இருக்கு. இன்செர்ட்லயுமே 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு இன்செர்ட் ஒன்னு, இன்னொன்னு இன்செர்ட் மெனி. சோ ஓகே, நான் இன்செர்ட் ஒன்னையும் இன்செர்ட் மெனிக்கும் எக்ஸாம்பிள் அப்புறம் சொல்றேன். சோ இன்செர்ட் ஒன் வச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கலெக்ஷனை இன்செர்ட் பண்ண போறேன். ஓகே, சோ இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், அதுக்கு டைட்டில் கொடுக்கணும். ஓகே, டைட்டில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு நேம் அண்ட் தென் அதுக்கு ஒரு ஃபீல்ட் நேம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ. சோ ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் நேம் கொடுத்தாச்சு. சோ அதுக்கு அடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. சோ கொடுத்துட்டு கமா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு கேட்டகரி. ஃபீல்ட் நேமுக்கு நீங்க டபுள் கோட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் நீங்க ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் போடணும். ஓகேவா, லைக்ஸ் வந்துட்டு இதெல்லாம் என்னோட ஃபீல்டோட நேம். அது என்ன எரர் வரப்போகுதுன்னு தெரியல, பாத்துக்கலாம். ஓகே, இதுல போயிட்டு நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நியூஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேட்டாஸ் வேணுமோ அதை நீங்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்களே ஒரு டேட்டாபேஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் என்ன டேட்டா வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்பெக்டட் தான். எரர் வந்துச்சுன்னா அப்படிதான் எரர் எரர் அடிச்சுட்டு இருக்கோம். ஏ டைட்டில்ல என்ன மிஸ்டேக்? சரி, ஓகே, நான் அகைன் திருப்பி இது பண்றேன். டிபி டாட் போஸ்ட் டாட் இன்சர்ட் டாட் வச்சதுனால மிஸ்டேக் நினைக்கிறேன் லைக்ஸ் கிட்ட.
சேஃப்டியா பாத்துக்கணும். ஓகேவா? டேட்டுக்கு வந்து கரண்ட் டேட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, ஓகே. நம்ம இப்போதைக்கு அத படிக்காததுனால, நான் இங்க டேட்ட என்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஆம், ஸோ நீங்க டேட்டே என்டர் பண்ணிட்டு, இந்த மாரி சாம்பிள் டேட்டா நீங்க எதுல இருந்தாவது எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆனா நீங்களே டைப் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் எரர் என்னென்ன வருதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுலயே நெறைய எரர் வரும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த கர்லி பிரேசஸ க்ளோஸ் பண்ணிட்டு, பேரன்தசிஸ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்டர் குடுத்தேன் அப்டின்னா, அக்னாலெட்ஜ் ட்ரூன்னு வந்துச்சா? அப்டின்னா இந்த டேட்டா இன்செர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்செர்ட் 1 அப்டின்னா, ஒரே ஒரு டேட்டாவ இன்செர்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, இன்செர்ட் 1. இன்செர்ட் மெனி அப்டின்னா, நெறைய டேட்டாஸ இன்செர்ட் பண்ண போறேன் அப்டின்னா, இன்செர்ட் மெனி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்ப நம்ம நெறைய டேட்டாவ இன்செர்ட் பண்ண போறோம் அப்டின்னா, இன்செர்ட் மெனி. ஓகேவா? நீங்க சைட் பை சைட் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே. அத அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. இன்செர்ட் மெனு யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இங்க நீங்க db.post இன்செர்ட் மெனின்னு யூஸ் பண்றீங்களா? இன்செர்ட் 1க்கு பதிலா இன்செர்ட் மெனி அப்படி யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்க db.postன்னு எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா, என்னோட டேட்டாபேஸ் வந்துட்டு பிளாக். ஸோ அதுல நான் போஸ்ட்ன்னு ஒரு கலெக்ஷன வச்சிருக்கேன். அந்த கலெக்ஷனுக்குள்ள வேல்யூஸ்லாம் இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்றேன். அதனால இன்செர்ட் 1ன்னு யூஸ் பண்றேன். இப்ப இதுல நான் மல்டிபிள் வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இன்செர்ட் மெனி அப்படி குடுக்குறேன். இன்செர்ட் மெனி குடுக்கும்போது நீங்க பேரன்தசிஸ் யூஸ் பண்ணிட்டு, கர்லி பிரேஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்க்வேர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்க்வேர் பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி, உங்களோட டேட்டாவ இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாரி தான் இருக்க போது என் டேட்டா. அதனால இத நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணா எரர் அடிக்குது. ஓகே. கம்ப்ளீட்டா பேஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகே. சாரி. நான் இங்க பேஸ்ட் பண்ணும்போது நீங்க இந்த கர்லி பிரேசஸ் இல்லாம ஒழுங்கா பேஸ்ட் பண்ணாம பேஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எரர் அடிக்கும். ஸோ இன்செர்ட் டாட் மெனியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே. இன்செர்ட் மெனிக்கு ஒரு டைட்டில், அந்த டபுள் கோட்ஸ்ல போஸ்ட் டு காமா, நம்ம ஒரு 3 டேட்டா இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இல்ல. Wait a minute.